பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. அசாம் பழங்குடி இனத்தினர், பிறகு மலைவாழ் மக்கள் என அவர்கள் நடத்திய கிளர்ச்சிகளை பற்றி சொன்னீர்கள். அவை எல்லாவற்றையும் பிரிட்டிஷார் இராணுவ நடவடிக்கை மூலம் அடக்கினார்கள். இது போன்ற கிளர்ச்சிகள் தான் 1857 நடந்த முதல் சுதந்திர போராட்டத்துக்கான முன்னோடியாக அமைந்திருந்ததா தாயே? ஆமாம் மகனே, இதுபோன்று அங்கங்கே இருந்த சின்ன சின்ன கிளர்ச்சிகளின் தொகுப்பாகத்தான் அந்த முதல் சுதந்திர போராட்டம் அமைந்தது. இவை எல்லாமே பிரிட்டிஷாருக்கு எதிராக இந்த மண்ணின் மக்கள் நடத்திய ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் தான். அவர்கள் தங்கள் வீரத்தை பறைசாற்ற, அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட ஆயுதங்களை எடுத்தார்கள். 1857 வடக்கே பெருங்கிளர்ச்சியாக முதல் சுதந்திர போராட்டம் நடந்தது. அதற்கு ஒரு காரணமும் நோக்கமும் இருந்தன. அந்த பெரும் கிளர்ச்சிக்கு சற்று முன்னதாக பீகாரின் ஒரு பகுதியில் சந்தால் மக்கள் நிகழ்த்திய ஒரு கிளர்ச்சி என் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்து விட்டது. இந்த பரந்த தேசத்தின் கிழக்கு பகுதிகளில் பரவலாக வாழ்ந்து வந்தவர்கள் சந்தால் இன மக்கள். அவர்கள் மலைவாழ் மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், ஆதிவாசிகள், இந்த நிலத்துக்கு முன்னுரிமை கொண்டவர்கள், காட்டுக்கும் காட்டு வளத்துக்கும் சொந்தக்காரர்கள். பழங்குடி மக்களான சந்தால் இன மக்கள் வங்காளம், பீகார், ஒரிசா என கிழக்கு பகுதியின் காட்டுப்பகுதிகளில் ஆங்காங்கே பரவலாக வாழ்ந்தார்கள். பீகாரில் உள்ள பகல்பூர், ராஜ்மஹல் மலைப்பகுதிகளுக்கு இடைப்பட்ட சமவெளிகளில் வேளாண்மை செய்து வந்த விவசாயிகளாகவும் இருந்தார்கள். அவர்கள் மாஞ்சி என்று அறியப்பட்டார்கள். ராஜ்மஹல் குன்றுகளைச் சுற்றியுள்ள நிலப்பகுதிகளை செம்மைப்படுத்தி அதை டாமின் ஈகோ, அதாவது சந்தால்களின் நிலம் என்றார்கள். பிரிட்டிஷார் அந்த பகுதியில் ஆக்கிரமித்த பிறகு தங்கள் போக்குவரத்தை அங்கே அதிகப்படுத்தி இருந்தார்கள். காலனிய ஆதிக்கத்தின் அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு ஜமீன்தார்களும் வர்த்தகர்களும் லேவாதேவிக்காரர்கள் எனும் கந்துவட்டிக்காரர்களும் அந்த விவசாய பழங்குடிகளை வெகுவாக சித்திரவதை செய்தார்கள். மறுபுறம் இடைத்தரகர்கள், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், அரசாங்க அதிகாரிகள் என இன்னொரு தரப்பு அந்த சந்தால்களை மேலும் கொடுமைப்படுத்தியது. நிரந்தர குடியிருப்புகளின் கீழ் ஜமீன்களை உருவாக்குவதற்காக அந்த மக்கள் தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு செல்லுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அப்படித்தான் அவர்கள் ராஜ்மஹல் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு நிர்பந்தப்படுத்தி வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் இருந்த பகுதிகளில் ரயில்வே கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனால் அவர்கள் தங்கள் பூர்வீக இடத்தை இழந்துவிட்டு வேற்று இடம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ரயில்வே கட்டுமான பணியில் இருந்த ஐரோப்பிய அதிகாரிகளும் உள்ளூர் காவலர்களும் அவர்களை தாக்கி வெளியேற்றவும் செய்தார்கள். இப்படி வெளிநபர்களால் வெளியேற்றப்பட்ட சந்தால்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களை சார்ந்து வாழும் துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். திக்குகள் என அழைக்கப்பட்ட வெளியாரின் கெடுபிடிகள், கொடுமைகள், கட்டாய வரி வசூல், நில அபகரிப்பு, பெண்களுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் இவையெல்லாம் தான்
அந்த அமைதியான சந்தால் என மக்களை ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை செய்யும்படி தூண்டிவிட்டது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.